வருக என வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அதாவது ரொம்ப சந்தோஷம் ஐயா. எல்லாரும் ஜோதிடர் இதில் மாதம் ஏதாவது ஒரு மீட்டிங் போட்டாங்கன்னா ஐயா வற்புறுத்தி கூப்பிடுவாங்க. அது எதுக்காக அப்படின்னா, ஏதோ ஒரு அன்பு. நம்ம எங்கெங்கேயோ மீட்டிங்கில் பேசுகிறோம், நம்மளும் ஒரு மீட்டிங் வச்சுருக்கோம். கொஞ்சம் நல்ல கருத்து சொல்கிறவங்கெல்லாம் நம்ம இடத்துக்கு பேசினா நல்லா இருக்குன்னு அவங்கெல்லாம் வரம் இருந்து தவம் இருந்து நம்மளை இங்கே அழைச்சிட்டு வர்றாங்க. அதில் பூரா பார்த்தீங்கன்னா வரவேற்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்தோடனே 2 கையெடுத்து கும்பிட்றாங்க. இதுதான் நம்ம சம்பாரித்து வச்ச சொத்து. அதானுங்க ஐயா. இந்த வணக்கம் அப்படிங்கிறத அதை நீங்கள் நல்லா பிரித்து பார்த்தீங்கன்னா தெரியும். வணக்கம்னா எதுக்கு சொல்கிறதுன்னு சொல்லுங்களேன். இதை இத்தனை காலமாக நம்ம வாழ்ந்திருக்கோம், ஆனால் வணக்கம்னு சொல்கிறோம். இந்த வணக்கம்ங்கிறத பிரித்து பாருங்களேன். வா இணக்கம், இணக்கத்தோடு வாழலாங்கிறத வா இணக்கம். காலப்போக்கில் அது வணக்கம். எப்படி அப்போ அப்போ அந்த காலத்தில் சொல்கிறாங்க இல்லைங்களா, முன்னோர்கள் அந்த காலத்தில் வணக்கம் கூட அந்த வா இணக்கம்ங்கிறதான் காலப்போக்கில் அந்த காலத்தில் பழமொழி சொல்லுவாங்க. ஏதாவது பட்டணம் போய் யாரோ ஒருத்தர் கால் கை பிடிச்சாவது நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருப்பான்னு சொன்னாங்க. அது கால் கை, அப்புறம் காக்கை, அப்புறம் காக்கா பிடிச்சன்னு பேர் வந்ததே இதுதான். என்னங்க ஐயா, கால் கை, அதை கால் கை பிடிச்சாச்சு, மறுபடியும் கால் கை காக்கை, அப்புறம் காக்கா காக்கன்னு அப்புறம் காக்கா பிடிச்சன்னு வந்ததே இந்த வார்த்தை ஒரு காலத்தில் கால் கை பிடிச்சுதான். இந்த ஜோதிடம் எவ்வளோ ஒரு சொந்தமான விஷயம்னா, அப்படியே ஒருத்தர் பேசினாருங்களே ஐயா, அந்த ஒரு 2 பேர்த்த பற்றி. அவர் பேர் என்னங்க ஐயா? இப்போ பேசினார்ல அவர் சாரதி ஐயா பேசினார். இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அன்னதானம் ஒன்று அவங்க 2வது பண்ணுறேன்னு சொன்னோன்னே எனக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம்னு கேட்டிங்கன்னா, நம்ம அன்னதானம் பண்ணுறதே நம்மள ஒரு டெமோ தாங்க. நாம் செஞ்சால் இன்னொருத்தர் செய்வாங்க. கரெக்டுங்களா? ஒரு ஆதரவற்ற பிரேதம் ஒன்று அடக்கம் பண்ணுங்க நம்ம சொல்கிறோம். கொஞ்சமாக ஆரம்பித்தோம். ஒரு ஆதரவற்ற பிரேதங்கள் எல்லாம் அடக்கம் பண்ணுறதுக்கு, கோடி துணி போடுறதுக்கு, கோடி கோழி போடுறதுக்கு, மாலை வாங்குறதுக்கெல்லாம் காசு இல்லாமல் நல்லா வாழ்ந்தவங்களும் கூட கடைசியில் எங்கேயோ ஒரு எதர்ச்சியாக அனாதையாக இறந்துடுறாங்க. அந்த இறந்தவங்களுக்கு ஒரு மாலை மரியாதை இல்லாமல் மண்ணுக்குள்ளே போகிறாங்களேன்னு சொல்லி அதை மாந்தி வச்சு ஒரு கணக்கு போட்டு எடுத்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஸ்வாமுத்திர கோயிலில் பௌர்ணமி அன்னைக்கு 2000 பேர் அந்த கோயில் இருக்கிறாங்க. இது பத்தாதுங்களா மாந்திக்கு? என்னங்க ஐயா, இந்த மாந்தி பற்றி முதல் முறையாக நம்ம விஸ்வாமுத்திர கனெக்ட் பண்ணி சொன்னோம். ஆனால் மாந்திக்கு கோயில் நிறையா இருக்குது. இப்போ வர வழியிலும் கூட ஓலப்பாளையத்தில் 200 ஆண்டு கோயில் இருக்குன்னு கூட சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனால் ஒவ்வொரு பரிகாரங்களை எடுத்து அதை ஒரு பரிசீலனை பண்ணி மக்களுக்காக நிறையா விஷயத்தை கொடுத்தோம். அந்த ஒரு விஷயத்தில் இன்றைக்கி வெள்ளக்கோவிலில் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு ஜோதிட கருத்தரங்கம் ரவிசார் ஐயா இன்றைக்கி ரொம்ப அன்போடு கூப்பிட்டார். காலையில் பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு நைட்டு சென்னையில் இருக்கிறேன், காலையில் 6:15 ஃப்ளைட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு நேராக கார் எடுத்துகிட்டு ஐயா முன்னாடி அவங்க வார்த்தை கட்டுப்பட்டு இந்த இடத்துல நம்ம கரெக்டாக நின்றுட்டோம். இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஜோதிட உலகத்தில் நம்ம ஜோசியராக இருந்தால் மட்டும் 4 பேர்த்துக்கு படித்த விஷயத்த நல்லது சொல்லணும். உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் தப்பிச்சுக்குவீங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாருமே கேட்கலாம். ஆனால் அது இப்போ முடிக்கும்போது சொல்லிடுறேன். எனக்கு ஒரு 10-15 நிமிஷம் டைம் கொடுத்துருப்பாங்க. இப்போது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். இந்த 3 தலைமுறைகள் ஒருத்தர் வீட்டில் வாழ்ந்துட்டாங்கன்னா அந்த வீட்டை மாற்றி கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தை போட்டு ஆராய்ஞ்சு ஒரு அற்புதமான ஆதிகால பரிகாரம் கொடுத்துருக்கேன். நம்ம 3 தலைமுறை வாழ்ந்தும் கூட இருக்கிற வாஸ்து சரி பண்ணி அதே வீட்லேயே நம்ம வாழுவோம். ஆனால் அதுக்குள்ளேயும் கூட ஒரு சின்ன ஒரு கணக்கு ஒன்று போட்டு ஒரு ரகசியத்தை உலகத்துக்கு கொடுத்தேன். எப்படி கொடுத்தேன்னா, அதாவது 3 தலைமுறைனா நம்மளுக்கு ஆயுசு ஆண்டவன் கொடுத்துருக்கிறது 120 வருஷம். நம்மளுக்கு அப்பா 120 வருஷம், நம்ம தாத்தா 120 வருஷம். 3 120 எவ்வளோன்னு சொல்லுங்க? 360. அப்போ மேசத்தில் 30 டிகிரினா, ரிஷபத்தில் 60, மிதுனத்தில் 90, கடகத்தில் 120, சிம்மத்தில் 150, கன்னிக்கு வரும்போது 180, துலா ராசிக்கு வரும்போது 210, விருச்சிக ராசிக்கு வரும்போது 240, தனுசுக்கு வரும்போது 270, மகரத்துக்கு வரும்போது 300, கும்பத்துக்கு வரும்போது 330, மீனத்துக்கு வரும்போது 360. அப்போ 3 தலைமுறைக்கு 360 அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. இதில் மேசத்தில் இருந்து கடகம் வரைக்கும் எடுத்தீங்கன்னா எவ்வளோ வரும்னு சொல்லுங்கள்? 120. ஒரு தலைமுறை வாழ்ந்து முடிச்சிட்டாங்க.
அதே வீட்டுக்குள்ளே தான் ராசி கட்டம்ங்கிறது ஒரு வீடு. சிம்மத்தில் இருந்து நேராக விருச்சிகை வரைக்கும் எடுத்தீங்கன்னா 120 எத்தனை ஆச்சுங்க? அப்போ தனுசுலேருந்து மீன வரைக்கும் நான் 12 எடுத்தீங்கன்னா இந்த 360. இந்த 360 வருஷம் 3 தலைமுறைக்கு அந்த காலத்தில் கொடுத்ததுனால கட்டத்திலேயே இடம் இல்லை, கட்டடத்தில் இருக்குன்னு தான் 3 தலைமுறைக்கு அப்புறம் இடத்த மாற்றி அமைங்கன்னு சொன்னாங்க. எப்படிங்க ஐயா? ஐயா கரெக்டு தானா? இந்த கட்டம் இப்போ நீங்கள் 3 தலைமுறையில் ஏன் அந்த வீட்டை மாற்றி கட்டுங்க, இல்லை அஸ்திவாரத்தை அழிச்சு கட்டுங்கன்னு ஏன் சொன்னாங்கன்னா, பிறக்காத வீடும் இறக்காத வீடும் இல்லை. கரெக்டு தானுங்க ஐயா? யாராவது ஒரு வீடு இருக்கா? பிறக்காத வீடும் இறக்காத வீடும் இல்லை. அதே போல் நாம் உணவெடுக்காத வீடும் இல்லை, எல்லா பக்கமும் எடுத்திருப்போம். அப்போ அந்த வீட்டில் எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க, எத்தனை பேர் இறந்துருப்பாங்க? இத்தனை பேருடைய நெகட்டிவ் ஸ்டோரேஜும் அந்த மண்ணில் தானே இருந்திருக்கும். அதனால தான் இப்போ ஒரு புதியுகம் சேனலில் 12 வருஷத்துக்கு ஒருக்கா கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. அதே 12 வருஷத்துக்கு ஒருக்கா ஏன் நம்ம வீட்டுக்கு கும்பாபிஷேகம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்கேன். எப்படிங்க ஐயா? 12 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. எதற்காக பண்ணுறாங்க? அந்த வீட்டில் ஒரு கோவிலில் போய் ஒரு ஐயர் போய் நமக்காக அர்ச்சனை பண்ணுறாரு. அவரோட எச்சி வந்து சாமி மேலே தெரிக்கும். கரெக்டு தானே? நம்ம ஒரு அர்ச்சனை பண்ணும்போது தெரியாமல் ஒரு எச்சி போகும், அது சாமி கிட்ட ஸ்டோரேஜ் ஆகும். வெளியில் வந்தீங்கன்னா நிறைய கொடுமைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் இருக்கும். இத்தனை கடவுள்கிட்ட வைக்கிறதுக்காக நெகட்டிவத்தை கொண்டு வருவாங்க. எதுக்குன்னா சாமி கிட்ட வச்சுட்டு பாசிட்டிவை எடுத்துகிட்டு போகலான்னு. அந்த இடத்துல ஒருத்தர் படுத்திருப்பார், திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, இறந்துருப்பார். இன்னொருத்தருக்கு பிரசவமாகி வழி வந்திருக்கும், ஒருத்தர் பிறந்திருப்பாங்க, அங்கே மென்சஸ் ஆகிருப்பாங்க. இவ்வளவு ஸ்டோரேஜும் கோயிலுக்குள்ளே இருக்கா இல்லையா சொல்லுங்கள் சார்? சொல்லுங்கள். எனர்ஜி இல்லையே உங்கள்கிட்ட? சவுண்டே இல்லையே. கோயிலுக்குள்ளே இருக்குது. இந்த கோவிலில் ஒரு வருஷமாக சேவ் பண்ணி வச்ச 12 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த போனது வந்தது எல்லா சிலைகளும் பின்னத்தை எல்லாத்தையும் எடுத்து அதை புதுசாக மாற்றி சாமிக்கு வர்ணம் பூசி ஒரு பஞ்ச வர்ண கலர்கள்லாம் அடித்து அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் விரதம் இருக்க சொல்லி 10,000 கோயில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து அது பூஜை புனஸ்தானம் வேத பாடசாலையெல்லாம் அமைச்சு அந்த தீர்த்தத்தை கொண்டுட்டு போய் அந்த சாமி மேலையும் கோபுரத்து மேலையும் ஊற்றும் போது கோவில் புனிதமாகுது. கரெக்டுங்களா ஐயா? அதானே? சரி, இப்போ நம்ம வீட்டுக்கு வாங்க. கோவில் 12 வருஷத்துக்கு ஒருக்கா புனிதமானதை சரி பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வாங்க. 12 வருஷமாக நம்ம வீட்டில் வாழ்கிறோம். இந்த 12 வருஷமாக இளவுக்கு போயிட்டு வந்திருப்போம். நம்ம காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவோம். நம்ம செருப்பும் தீட்டு தான், அது வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. கரெக்டு தானே? அப்போது 12 வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம வீட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பிறக்காத வீட்டுக்கு இறக்காத வீட்டுக்கு போயிருக்க மாட்டோமா? போயிருப்போம், சாப்பிட்ருப்போம், அங்கேயே உட்காந்துருப்போம், கொஞ்ச நேரம் தூங்கியிருப்போம், அவங்களோட கஷ்டத்தை நம்ம வாங்கியிருப்போம். எல்லாம் சேர்த்து வச்சு கடைசியில் நம்ம வீட்டில் கொண்டு வந்து தான் அந்த கஷ்டத்தை நினச்சி பார்க்குறோம். அப்போ இந்த வீட்டுக்குள்ளே வெளியிருந்து வரக்கூடியது 12 வருஷமாக நெகட்டிவ் தாட் எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும். கரெக்டு தானுங்க ஐயா? அப்போ இதே போல் 12 வருஷத்துக்கு ஒருக்கா வர்ணம் பூசி ஒரு பிராமணர் ஐயரை கூட்டிகிட்டு வந்து ஒரு சக்தி சிவன் கலசம் வச்சு நம்ம வீட்டுக்கும் ஒரு வருஷம் வீடு கட்டினா இந்த மாநாடு நடத்தினா ஒரு ஆண்டு விழா கொண்டாடுறீங்க. 12 வருஷத்துக்கு ஒருக்காவது நம்ம வீட்டுக்கு ஒரு ஆண்டு விழா கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா சொல்லுங்கள்? என்ன சார்? நம்ம வீட்டில் எத்தனையோ தர்மம் கேட்க வந்திருப்பாங்க, தர்மம் கொடுக்காம விட்டுருப்போம், அவர் ஒரு சாபத்தை கொடுத்துட்டு போவார். கரெக்டுங்களா ஐயா? எவ்வளோ பெரிய வீடு கட்டிக்கிற மனுஷன் 10 பைசா போடலை, இவரெல்லாம் என்னத்துக்கு பிழைக்கணும் சொல்லிட்டு போவார். ஏதோ ஒரு இடத்துல தர்மம் கேட்பாங்க, ஒரு கர்மத்தை அந்த வழியில் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ 12 வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் மாட்ட ஒரு கும்பாபிஷேகம் பண்ணி நம்ம தான் ஜோசியர், மற்றவங்க எல்லாரும் ஜோசியம் கேட்குறவங்க. அப்போ நவகிரக ஹோமம், அந்த எதிரிகளை அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஹோமங்கள் எல்லாமே ஒரு 12 வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணி அந்த புனித தீர்த்தம் எடுத்து நம்ம தலையிலே ஊற்றிட்டு வீட்டையும் புனிதப்படுத்திட்டா வீடும் கோயிலாக மாறுமா மாறாதாங்க? என்னங்க ஐயா? இது இனிமேல் செய்யலாம் இல்லைங்களா? முதல் நம்ம ஜோசியருக்கு தான் இந்த 12 வருஷத்துக்கு ஒருக்கா யாகம் நடத்தணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஜாதகம் பார்க்க வர்றவங்க நிறைய பிரச்சனையோடு வருவாங்க. அந்த பிரச்சனைக்கு நம்ம ஒரு வார்த்தை என்ன பண்ணிடும்னா, ஜாதகத்தை வாங்கி நான் இருக்கேங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் கோயில் தர்றேன், நிறைய பரிகாரம் தர்றேன், அது மூலிமா நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நம்ம கொஞ்சம் ஏற்றுக்கிறோம். அப்போ அவங்க கர்மாவை நம்ம கொஞ்சம் வாங்குகிறோம். அப்போ நம்மளும் சுத்தமாகணுமா சுத்தமாக கூடாதுங்களா ஐயா? என்கிட்ட ஒரு அம்மா வந்து கேட்டாங்க, 7 பேர் அண்ணன் தம்பிங்க, நான் கடைசி கொழுந்தனாருக்கு அடுத்து நான் கடைசி சம்சாரம், இந்த 7 பேர் அண்ணன் தம்பி நல்லா இருக்காங்க, நான் மட்டும்தான் நல்லா இல்லை,
இது ஒன்றுக்கு தான் நான் கூட ஜாதகம் பார்க்க வந்திருக்கேன்னு கேட்டாங்க. இதுக்கு விடையே கிடைக்கலைங்க. பல இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்துட்டோம், ஆனால் விடை கிடைக்கல. 7 பேர் அண்ணன் தம்பி, எல்லாரும் நல்லா இருக்காங்க, 6 பேர் நல்லா இருக்காங்க, நான் ஒரு ஆள் மட்டும்தாங்க சரியா இல்லை அப்படின்னாங்க. இப்போ இவங்களை எந்த வழியில் நம்ம ஜோசியத்தில் கொண்டு போய் திருப்தி பண்ண முடியும்னா, நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். நீங்கள் தென்னந்தோப்புக்குள்ளே போயிருக்கீங்களா? ஆமாம் போயிருக்கேன்னாங்க. அங்கே கிணறு இருந்திருக்கும். ஆமாம் இருக்குதுன்னாங்க. அந்த கிணத்துலேருந்து தண்ணி தென்னம்பிள்ளைக்கு பாயுதானா? பாயுதுன்னாங்க. அப்போ அந்த ஒரு மரத்து மேலே ஏறி ஒரு குலை காய் மட்டும் இளநீ வெட்டி அதை கொண்டு வந்து ஒரு குலை காயில் ஒரு 10-11 இளநீ வெட்டி ஒரு 10 1 டம்ளரை வச்சு இந்த 10 1 டம்ளர்லையும் இந்த இளநியை எல்லாத்தையும் ஊற்றுங்க. 1 டம்ளரில் ஊற்றின இளநீ எல்லாமே ஈவனாக இருக்குமா இல்லை மேடு பள்ளமாக இருக்குமா சொல்லுங்கள்? அப்படித்தாங்க வாழ்க்கை. ஒரு தாய் பெற்றது தான், ஒரு தாய் மக்கள் தான், ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும். அதுக்காக எங்க சார் இருக்கிறீங்கன்னு என்னங்க ஐயா? ஒரே மரம் தான் சார், அதானே? ஒரே மரம் தான், ஒரே தண்ணி தான், ஒரு கிணத்து தண்ணி தான், ஒரு தென்னை மரம் தான், ஒரு குலை காய் தான். அந்த ஒரு குலையை வெட்டி அதில் ஊற்றின தண்ணியே வேறுபாடாக இருக்குதுன்னா 7 அண்ணன் தம்பியில வேறுபாடு ஏன் இருக்காது சொல்லுங்க சார்? சார் நீங்க எல்லாம் அமைதியா இருக்கீங்களே சார், கரெக்டா? இது நீங்க ஜோசியத்தில் சொல்றதுக்கு சௌரியமா இருக்குமா இருக்காதா? 7 இளநீ வெட்டி 7 டம்ளர்ல ஊத்தி வச்சு 7ம் ஒன்னா இருந்துச்சுன்னா அவங்க ஒன்னா இருப்பாங்க. இங்க ஏற்றத்தாழ்வு இருந்தா அங்கே ஏற்றத்தாழ்வத்தான் இருப்பாங்க. நீங்க ஏமா கஷ்டத்தை புலம்புறீங்கன்னு நம்மளும் சொல்லிக்கலாமா சொல்லக்கூடாதா சார்? இது ஜோசியருக்கு ஒரு டிப்ஸ் தானே. யாராவது கேட்டால் இந்த உதாரணம் எடுத்துக்கலாம்ல, கரெக்டு தானே? ஆமாம். அப்போ அந்த அம்மா நினைக்கும், பெத்த புள்ள ஒரு நாள் கைவிட்டாலும் தென்னம்புள்ள ஒரு நாள் கைவிடாதுன்னு அது ஒரு பிள்ளையத்தானே பேர் வச்சாங்க. அப்போ அந்த பிள்ளையே இங்கே வேறுபாடாக இருக்கும்போது பெற்ற பிள்ளை பற்றி எது கவலைப்படணும்? கரெக்டுங்களா ஐயா? சார் கைதட்டல் கம்மியாக இருக்குல்ல? ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கருத்தை எந்த மீட்டிங்லையும் வெளியிடல, இன்னைக்கு இங்கே தான் வெளியிடுறேன். என்னங்க ஐயா? ஜாதம் பார்க்க நிறையா, இனி இது எங்கே வேணாலும் போகலாம். இந்த கருத்தை இங்கே தான் வெளியிடுறோம். இன்னைக்கு ஒரு நல்ல நாள். அப்போ இதெல்லாம் எதுக்காக உங்களுக்கு சொல்கிறது அப்படின்னா, ஜாதகம் பார்க்க வரும்போது சில விஷயங்கள் நம்மளை நாசூக்காக கேட்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு வழியில் அவங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லிட்டா அவங்க தப்பிச்சுக்குவாங்க இல்லைங்களா ஐயா? அப்படியே அவர் ஐயா சாரதி ஐயா தானே, அவரை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு 50 வயசாவது இருக்குன்னு தான் தோணுச்சு. ஐயா இருக்குமா ஐயா? அப்போ சாமி ஐயா பாருங்க, அவர் ஏன்னா அவ்வளோ அம்சமாக பேசினார். அந்த பேசினதில் அவரோட முடி கருப்பாக இருக்குது, என்னோட முடி வெள்ளையாக இருக்குது. என்ன சார்? சார் நான் 80ல் தான் பிறந்தேன். ஆமாம் 80ல் தான் பிறந்தோம். 80ல் பிறந்தா 45 வயசு ஆச்சு. ஆனால் அவர் 60 ஆச்சு, ஏன் இவ்வளவு கருப்பாக வச்சுக்கிறாரு, கடவுள் என்னையா வெள்ளையாக வச்சாருன்னு எனக்குள்ள ஒரு யோசனை இருந்துச்சு. ஆமாம், அதில் எப்பவுமே டை அடித்தா இந்த புதியுகம் சேனல் எல்லாம் கொஞ்சம் கருப்பாக போகணும். நான் அந்த இடத்துல கடவுளுக்கு ஏதாவது இயற்கையான பரிகாரம் ஏதாவது ஒன்று செய்யணும், நம்ம என்ன செய்யலான்னு யோசிச்சு பார்த்தேன். நம்ம சிம்மத்தில் 80ல் பிறந்தவங்களுக்கெல்லாம் சிம்மத்தில் சனி இருக்கும். நம்ம பூர நட்சத்திர சிம்ம ராசி. இப்போ சந்திரனும் அங்கே இருக்கிறனால சந்திரனும் சனி சேர்ந்தா என்னங்க ஐயா? சொல்லுங்க. புணர்வு தோஷம். புணர்வு தோஷம் இது என்னங்க ஐயா பண்ணும்? எல்லாத்தையும் கையை நடக்கிற கூடாம பண்ணும், எல்லாத்தையும் தடை பண்ணும். தடை பண்றதானே. அந்த தடைங்கிறத முதல் கிரகத்தில் எப்படி வச்சாங்கன்னா, சந்திரன் 2.25 நாளைக்கு ஒருக்கா மாறி போறதுனால ஸ்பீடா போகுது, சனி 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா மாறதுனால தாமதமா போகுது. அப்போ பாறை மேல போய் நம்ம மண்டையை மோதிக்கூடாதுங்கிறக்காக சனி ரொம்ப ஸ்ட்ராங்கானவர், சந்திரன் ரொம்ப மெல்லிசானவர். கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா தாண்டி 2.25 நாளைக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள போயிடுவார். அப்ப சந்திரனும் சனியும் சேர்ந்தால் ஒரு காரியத்தை தாமதப்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இதுல நம்ம உடம்புல என்ன வச்சுக்கலாம்னு நான் யோசனை பண்ணேன்னா, சனின்னா கருப்பு, தலைபூரா கருப்பா இருக்கட்டு, சந்திரன்னா வெள்ளை, லைட்டா வெள்ளை வச்சுக்கலான்னு இந்த 3 மாசமா வச்சிருக்கேன். என்னங்க ஐயா? இது கொஞ்சம் ஸ்பீடா போகுதுன்னு வைங்களேன். சந்திரனும் சனியும் சேர்ந்தா நம்ம செயற்கை பரிகாரம் கோயிலில் போய் பண்ணுவோம். நம்ம இயற்கையிலேயே நம்ம ஏதாவது சந்திரன் சனி வச்சுக்கலாம்னா, இது பிளாக் அண்ட் ஒயிட் படமெல்லாம் இப்போ நம்ம பார்க்கறதுக்கு நேரம் இல்லை இல்லைங்களா? அப்போ ஏன் இந்த இடத்துல முழுசாக டை அடிச்சுக்கணும்? இந்த ஓரத்தில் நம்ம வயசை காமிச்சிட்டு மிச்சம் இருக்கிற இளமையை முகம் பார்த்துட்டு போகட்டுமேன்னு இப்படி ஒரு 3 மாதம் வச்சு பார்த்தேன்.
கொஞ்சம் போகுது வண்டி. என்னங்கய்யா, இது அழகா இருக்குதா இல்லைன்னு தெரியாதுங்க. நம்ம வார்த்தையிலிருந்து அப்படியே கொண்டுட்டு போறோம். அப்போ சந்திரஞ்சனிக்கு இன்னொருத்தர் வந்து என்கிட்ட பரிகாரம் கேட்டார். நான் என்ன சொன்னேன்னா, நீங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு நன்கொடை செய்யறதா இருந்துச்சுன்னா கருப்பு கலர்ல வந்து வாட்டர் டேங்க் வாங்கி மேலே வச்சிருங்க. ஒரு வெள்ளை பைப்பை மட்டும் அதுலேருந்து கோர்த்து ஃபுல்லாக வெள்ளை பைப் வந்து திருக வரைக்கும் வெள்ளை வச்சு விட்ருங்க. சந்திரஞ்சனி தடையில்லாமல் தண்ணி வந்து சாமிக்கு அபிஷேகத்துக்கு போகணும்னு சொல்லி முடிச்சிட்டேன். என்னங்கய்யா, ஏன்னா அது கோயிலுக்கு செய்கிறாங்க, இது நம்ம இதுக்கு செய்கிறோம். அப்போ முன்னோர்கள் அந்த காலத்தில் இதையெல்லாம் தான் அந்த காலத்தில் வாலின்றியா பரிகாரங்களை பூராமே தேடி இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒன்று தெரியுமாங்கய்யா, கர்ப்பகால திசைக்குன்னு சொல்லி வள்ளுவர் வாக்குன்னு சொல்லி யூடியூப் சேனலில் கர்ப்பகால திசைக்குன்னு ஒரு கோயில் போட்டிருக்கேன். அந்த கர்ப்பகால திசைன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுதுங்களா ஐயா? சார் உங்களுக்கு என்ன திசை நடக்குது? ஆனால் நீங்கள் பிறக்கும்போது உங்கள் நட்சத்திரம் சொல்லுங்க சார். இவர் திருவாதிர நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. அப்போ திருவாதிர சுவாதி சதயத்தில் பிறந்திருக்கிறவங்க ராக திசையில் பிறந்திருப்பாங்க, அதானங்க ஐயா? ஆனால் இப்போ கரண்ட்டில் நீங்கள் எங்கே இருக்கீங்க? சனி திசையில். அப்போ தாயுடைய கர்ப்பகால திசைங்கிறது உங்களுக்கு ராகு திசை தானே. வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ராகுவுடைய கோயிலில் போய் நீங்கள் அந்த ராகு பகவானுடைய ஆலயத்தில் போய் சாமிக்கு தேங்காவில் உடைச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தால் அங்கே தடையை உடைச்சு விட்டீங்கன்னா இப்போ இருக்கிற சனி தோசை நிவர்த்தியாகுன்னு கர்ப்பகால திசைன்னு வச்சிருக்கேன். இது இது புதுசாக கொண்டு வந்தங்க. ஏன் நம்ம வந்து பின்னோக்கி போகக்கூடாதுன்னு சார். நம்ம எல்லாருமே பிறந்த இடம் பிறந்த ஊர் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருமா வராதா? சரி, அப்போ பிறந்த திசைங்கிறது நீங்கள் ராகு திசையில் பிறந்திருப்பீங்க ஐயா. எவ்வளவு திசை இருப்புன்னு சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. அது பரவாயில்ல. அப்படின்னா 18 வருஷத்துல 9 வருஷம் ரைட்டு. இந்த 9 வருஷங்கிறத ஒரு 8 வருஷம் ஒரு 6 மாதம் 10 நாள் நீங்கள் வந்திருக்கீங்க. இப்போ ராகதிசை 18 வருஷம் உங்களுக்கு முழுசாக கிடச்சிருக்கணும். தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து வெறும் 9 வருஷம் தான் உங்களுக்கு இருக்குது. மிச்சம் 9 வருஷம் எங்கீங்கன்னு சார். போன பிறவியில் நாம் ஏதோ ஒரு பிறவி எடுத்து வாழ்ந்து வந்திருப்போம். நம்மளுக்கு உங்களுடைய நட்சத்திரம் என்ன? சரி, போன ஜென்மத்தில் என்ன நட்சத்திரம்? அடுத்த பிறவியில் வெரி குட். இப்போ நல்லா தெரிஞ்சுங்க, திருவாதிர சுவாதி சதயத்தை அவர் பிரித்து காமிச்சிட்டாரு. ஆனால் எத்தனை பிறவி எடுத்தாலும் ஒரு மனிதருக்கு நம்ம எந்த நட்சத்திரத்தில் பிறந்தோமோ அதுதான் ஆயுள் முழுவதும் 100 தலைமுறையானாலும் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்திலேயே தான் நம்ம திரும்பி திரும்பி பிறப்போம். அதனால தான் கோவில் இருக்கிற ஐயர் என்னங்கிறாரு, உங்கள் நட்சத்திரம் என்னன்னு கேட்டால் எனக்கு தெரியாதும் பாரு. அவர் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம ராசி நாமதேசியா நாம் தீர்க்காயில் தீர்க்க சுமங்களை சித்தி எத்தன்றுவார். ஏன் ஜென்ம ஜென்மமா நீ பிறவி எடுத்து வந்திருந்தாலும் நீ ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம ராசி நாமதேசியா நாம் தீர்க்காயில் தீர்க்க சுமங்களை சித்தி எத்தம்பார். புரியுதா உங்களுக்கு? சார் அவர் கட்டத்திலேயே பாடம் படிக்கிறார், உங்களுக்கு புரியுதா? ஜென்ம நட்சத்திரம் அப்ப நட்சத்திராயனமாம், குடும்பாயனமாம், தைரியாயனமாம், 3ஆம் இடம் சுகாயனமாம், பஞ்ச வருதுங்களா, புத்திராயனமாம், சத்ருவாயனமாம், கலஸ்திராயனமாம், ஆயுள் விருத்தியாயனமாம். சார் சரி புரியுதாங்க? தெய்வ விருத்தியாயனமாம், ஜீவனாமதி விருத்தியாயனமாம், லாபாதிபதி விருத்தியாயனமாம், சுகாதிபதி விருத்தியாயனமாம். இதுலயே ஒரு 12 ராசி சொல்லி வச்சிருக்காங்க. கரெக்டா இல்லைங்களா? சொல்லுங்க சார். என்னங்கய்யா சொல்றாரு நினைப்போம். சொன்னங்காட்டிக்கு தான் தெளிவா தெரியுது சார். சாமி கிட்ட போய் சொல்ல வேண்டியதுக்கு அவங்களுக்கு ஐயாவுக்கு என்ன கடமைனா, அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை வாங்கி கொண்டு வந்து என் காதல சொல்லுங்கிறக்காக அர்ச்சனைன்னு பேர் வச்சாங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கடவுளுக்கு அர்ச்சனை இல்லை, அதானே சார்? அதானே சார், உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கடவுள் கேட்ட அர்ச்சனை இல்லை, நீங்க எதுக்கு கோயிலுக்கு போறீங்க சொல்லுங்க சார். சார் அப்படித்தானே? அப்ப நம்ம வந்து திருநூறு சந்தன குங்குமம் எதுக்கு நம்ம வைக்கிறோம்? இதை நெத்தியில கொஞ்சம் வச்சிருந்தா அழிஞ்சு போச்சு. ஆனா சந்தன குங்குமம் எல்லாமே வச்சோம். காலையில் எந்திரிச்சா ஒரு ஆச்சாரமா நம்ம வந்து குளிச்சுட்டு ஒரு 3 பட்டை அடிச்சு ஒரு சந்தனம் ஒரு குங்குமம் வச்சா ஒரு மனசுக்கு வந்து ஒரு திருப்தியா இருக்கும். இல்லாம வெளியே வந்தா ஒரு மாதிரியா இருக்கு. கரெக்ட் தானுங்க ஐயா? பச்சை பழகினவங்களுக்கு அதானே. ஆனா அந்த திருநூறு பட்டை எதுக்கு, அந்த சந்தனம் எதுக்கு, அந்த குங்குமம் எதுக்கு, ஏன் முன்னோர்கள் அதை உபயோகப்படுத்தினாங்க? இது நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லவா? கரெக்ட் தானுங்க ஐயா? நம்மளுடைய உயிரணுக்கள் சுக்கிரனுங்கிறது வந்து அது வெள்ளையா இருக்கிறனால அது திருநூறா மாறிச்சு. என்னங்க, அது பெண்களுக்கு வந்து ரத்த நிறத்தில் இருக்கிறனால அது சிவப்பா மாறிச்சு. இரண்டும் சேர்ந்து ஒரு குரு குழந்தை உருவாக்கணுங்கிறதுக்காக சந்தனம் பிளஸ் சந்தானமா மாறிச்சு. எப்படிங்க ஐயா?
இது அந்த காலத்துல திருநூறு சந்தன குங்குமம் வச்சுக்கிறவங்க குடும்பத்தோடு போய் ஏன் ஊர்ல சந்தனம் மாறல கல்யாணம் கேட்டாங்களா இல்லைங்களா? அந்த காலத்துல குருவை இயக்கியிருக்காங்க, சந்தனத்தை இயக்கியிருக்காங்க. சாமிக்கு என்னென்ன பொருளுங்க ஐயா நீங்க கொண்டுட்டு போவீங்க? தேங்காய் பழம், வெத்தலை வாக்கு, பத்தி சூடா. அதான் தேங்காய் பழம், வெத்தலை வாக்கு, பத்தி சூடா, அதானுங்க ஐயா. இதான் பாரம்பரியம், கரெக்டு தானே? இந்த வெத்தலையை நீங்க கிள்ளிட்டு சாமிக்கு படைச்சிட்டு கொண்டு போய் வச்சீங்கன்னா வெத்தலை திரும்ப வராது, கரெக்டு தானுங்க ஐயா? இந்த பாக்கு வந்து இவ்வளவு பெருசு இருக்கும், அதை 4-3 கீத்து போட்டு சாயத்துல நினைச்சு பாக்க படைச்சிட்டீங்க, அதை கொண்டு போய் மறுபடியும் வச்சீங்கன்னா பாக்கு வராது, கரெக்டுங்களா? அதுக்கு அடுத்தது திருநூறு சந்தன குங்குமம் இதெல்லாமே விட்டுருங்க, வெத்தலை பாக்க முடிச்சிட்டீங்க. இந்த வாழைப்பழம் இருக்கா இல்லையா? இந்த வாழைப்பழத்தை உளிச்சு சாமிக்கு படைச்சிட்டு மறுபடியும் வாழைப்பழத்தை மண்ணில் வச்சா வாழைப்பழம் வருமா? கொஞ்சம் எனர்ஜியை சொல்லுங்க சார். வராது. இந்த தேங்காயை உடைச்சிட்டு மறுபடியும் தேங்காயை மண்ணில் வச்சா வருமா? அப்ப தேங்காய் பழம் பத்தி வந்து பொருத்தி வச்சா புகையா போயிருச்சு, மறுபடியும் பத்தி உருவாகுமா? கற்பூரம் என்னைக்குமே பத்திக்கு, ஆனா அது புகையா போயிருச்சு, மறுபடியும் கற்பூரம் வருமா? அப்போ நீங்க எல்லாம் ஒரு வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட்டா இந்தா கொஞ்சம் நீ எச்சி சாப்பிட்டுக்கன்னு சொல்லி கொஞ்சம் ஊட்டி விடுவீங்க. ஆனா சாமி கடவுள் மட்டும் எப்பதாவது ஒரு நாள் எடுத்து எனக்கு திரும்பி எச்சி படைக்க கூடாதுன்னு தான், அதாவது எப்பாவது ஒரு நாள் எச்சியா படைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சாமிக்கு தேங்காய் பழம், பத்தி சூடம், வெத்தலை பாக்க உருவாக்குனாங்க. எப்படிங்க ஐயா? சூப்பர் சூப்பர் ஐயா. சாமிக்கு உபயோகப்படுத்துற பொருளை நம்ம எடுத்துக்கலாம், ஆனா நம்ம சாப்பிட்ட பொருளை சாமிக்கு வைக்க கூடாதுன்னு அந்த காலத்திலேயே தேங்காயை உடைச்சா மண்ணுக்குள்ள வச்சா வராது, பழத்தை ஒளிச்சு வச்சா பழத்துக்கு படைச்சா வராது, பத்தி பொருத்தி வச்சா பத்தி திரும்பி வராது, சூடத்தை பொருத்தி வச்சா சூடம் மறுபடியும் உருவாகாது, வெத்தலை கிள்ளி வச்சா வெத்தலை வராது, பாக்க அறுத்து போட்டு பாக்க வச்சா வராது. எது மறுபடியும் உற்பத்தி ஆகாதோ அதை மட்டும் கடவுள் எடுத்துக்கிட்டார். எப்படி? எதுவும் வராது, நாத்து அது வராதுங்க ஐயா. அதாவது என்னன்னா, இந்த முதல் ஆதி காலத்துல முன்னோர்கள் இது எல்லாம் உருவாக்கியிருக்காங்க ஐயா. அது கரெக்டு தானே? சரி சார், ஒரு கோயில்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளையா இருக்கிற இடத்துல காவி ஒன்று வச்சிருப்பாங்க, மறுபடியும் வெள்ளை, மறுபடியும் காவி, மறுபடியும் வெள்ளை, மறுபடியும் காவி, இப்படித்தானே கோயிலோட. அந்த காலத்துல பஞ்சவர்ண கலர் கிடைக்காத காலத்துல இதை வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா ஐயா? சில கோயில் என்ன இருக்கா சார்? கொஞ்சம் எனர்ஜியா சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்க, அது விஷயத்தை நம்ம சொல்லல சார். இதுல இருந்து என்ன தெரியுது? சுக்கரன்னா வெள்ளை, செவ்வாயினா சிவப்பு, கணவன் மனைவி ஒன்று சேர்ந்திருக்கணுங்கிறதுக்காக பல கொடுமைகளை சாமி கும்பிட்டு போய் செவத்தோர சாஞ்சு உட்காரும் போது அது எப்படி ஒற்றுமையா இருக்குதோ அது மாதிரி இவங்க சேர்ந்துருவாங்கிறத அந்த காலத்திலேயே அந்த பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க சார். இதெல்லாம் கோயிலுக்குள்ள போனா நாங்க ஆராய்ச்சி பண்ணுவோம். ஒரு பொங்கல் சாப்பிட்டு 1 மணி நேரத்துக்குள்ள என்ன நல்ல செய்தி வருதுன்னு கேட்போம். அப்ப இந்த சாமிக்கு என்ன பவர் வேலை செய்யும் தெரிஞ்சுக்கலாம்ல. சாமி கிட்ட இருந்து ஒரு பிரசாதம் உள்ள போகுது, கரெக்டுங்களா ஐயா? சார், சாமி கோயிலுக்குள்ள நீங்க ஒரு பிரச்சனைக்கு போயிருப்பீங்க, ஒரு பொங்கல் வாங்கி சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு 1 மணி நேரம் இந்த கோயிலில் உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நல்ல சகனம் கிடைக்குது, அதை வச்சு இந்த சாமிக்கு பவர் என்னன்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணிக்கலாம்னு சொல்ல வர, கரெக்டுங்களா? உப்பிலியப்பன் கோவில்னு ஒரு கோயில் இருக்கு, கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அது என்ன லாஜிக்கு? கோயிலுக்குள்ளேயே உட்கார்ந்து சாப்பிட்டீங்கன்னா இனிப்பா இருக்கும், கொஞ்சம் அவுட்டர் வெளியில போய் சாப்பிட்டீங்கன்னா உப்பு கறிக்கும், அதனாலதான் உப்பிலியப்பன் கோயில், கரெக்டு தானே சார்? அப்படித்தானே? உப்பிலியப்பன் கோவில், அந்த உப்பிலியப்பன் கோவில் இன்னைக்கு வரைக்கும் அந்த பாரம்பரியம் இருக்கு. ஒவ்வொரு கோயிலையும் ஒரு சரித்திரத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க, கரெக்டு தானுங்க ஐயா? அந்த காலத்துல முன்னோர்கள் இது எல்லாத்தையும் உருவாக்கி வச்சதுனால தான் இந்த ஆதிகால பரிகாரம்னு சொல்லி நம்ம இந்த உலகத்துக்கு கொடுத்தோம். இந்த பரிகாரத்தில் இப்ப நிறைய சார், இப்ப எல்லாரும் தாமரை குளியல் நல்லா குளிக்கிறாங்களா சார்? சார், எல்லாருமே தாமரையில குளியல் குளிக்கிறாங்க. நம்ம என்ன சொன்னோம்? தாமரையை உதுத்து வியாழக்கிழமை அன்னைக்கு உள்ள போட்டு கொஞ்சம் பன்னீரை ஊற்றி ஒரு குடம் ஊற வச்சிருங்க. வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் எப்பவும் போல குளிச்சுட்டு இந்த தாமரை தீர்த்தத்தை எடுத்து உங்கள் தலையில் கடைசியாக ஊற்றிட்டு வந்தா உங்கள் முகம் பொலிவாக இருக்குன்னு லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு தாமரை குளியல் குளிக்கிறாங்க. எப்படிங்க ஐயா? பிரதோஷம் வந்துருச்சு, பிறருடைய தோஷத்தை நீக்கிறது பிறர் தோஷம், காலப்போக்கில் அது பிரதோஷம். அன்னைக்கு நீங்களே ஒரு சந்தனத்தில் ஒரு லிங்கம் பிடிச்சு, வீட்டிலேயே சந்தனத்தை லிங்கம் பிடிச்சு, பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு போக முடியாதவங்க சந்தனத்தை லிங்கம் முடிச்சு ஒரு தலைவாழை இலையில வச்சு வீட்டிலேயே தேங்காய் வளம், பத்தி சூடம் போட்டு பூஜை போட்டு சாமி கும்பிட்டு அந்த லிங்கத்துக்கு அடுத்த பிரதோஷத்துக்கு ஒரு மறுபூஜை பண்ணி எடுத்து எந்த புள்ள கஷ்டமா இருக்குதோ அந்த கோயிலுக்கு ஒரு தாய் வீட்டு சேதனமா அந்த லிங்கத்தை கொடுத்து விடுங்க, அந்த கஷ்டம் உங்களை விட்டு போயிரும்னு சொல்லுது. எப்படிங்க ஐயா? வில்வ இலை இருக்குது பாருங்க, வில்வ இலை.
இந்த வில்வ இலையை கொஞ்சம் ஊற்றி பன்னீர் ஊற்றி பிரதோஷ தண்ணி குளிச்சுட்டு போனாங்கன்னா சிவன் வாசம் நம்ம உடம்புல இருக்கும். வெறும் பச்சை தண்ணியில் தானே இவ்வளோ காலம் குளிக்கிறோம், கொஞ்சம் மாற்றி குளிக்கலாமே. கரெக்டு தானுங்க ஐயா? ஐயா சரியா? இப்போ நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் இந்த தலைக்கு முக்காடு போட்டு ஒரு சாமி கும்பிடுவாங்க, ஒருத்தர் கும்பிடுவாங்கல்லங்க, அவங்க என்ன இதுங்க, சேட்டுங்களா? தலைக்கு முக்காடு போட்டு பண்ணுவாங்கல்லங்க சார். கொஞ்சம் எனர்ஜியாக இருங்களேன், முடிக்க போகிறேன். தலைக்கு முக்காடு போட்டிருப்பாங்கல்லங்க ஒரு கேஸ்ட். சேட்டு மாதிரி இருப்பாங்க சரிங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? நீங்கள் அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்ல சார், அதை தெரிஞ்சுக்குங்க. சாப்பாடு இன்னைக்கு நீங்கள் சாப்பிடாம கூட விட்டுருங்க, நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா சாப்பாடு ஆமாம் சார், டெய்லியுமே நம்ம என்ன பண்ணுறோம் அதே தானே. அன்னதானம்னு சொல்கிறோம். முதல் காலப்போக்கில் இது அன்னதானம் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி பழைய வார்த்தை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பழைய வார்த்தை ஒரு ஆதிகால முன்னோர்கள் ஒரு 100-300 வருஷத்துக்கு முன்னாடி அன்னதானம் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அன்னை தானம் கொடுத்துதான். குழந்தை பசிக்குதுன்னா அன்னை வந்து தாய்ப்பால் கொடுத்ததுனால அன்னை தானம், காலப்போக்கில் அன்னதானம். எப்படி சார் புரியுதா? இப்ப சார் குழந்தை அழுகுதுன்னா குழந்தைக்கு வந்து நம்ம சாம்பார் ரசமா போட்டு ஊட்டி விடுற பச்சை குழந்தைக்கு அன்னைக்கு அன்னை வந்து எடுத்து தாய்ப்பாலை தானமா கொடுத்துச்சு. அது கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் அது சோறு திங்க ஆரம்பிச்சோன்னே அன்னை தானம் காலப்போக்கில் அன்னதானமா மாறுச்சு. எப்படிங்க ஐயா? இந்த வார்த்தையெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் சார். யாராவது ஒருத்தர் ஜாதகத்துல ஒரு குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் வந்து தாய்கிட்ட இல்லைன்னா மாற்று தாய் வந்து அந்த குழந்தைக்கு தாய் ஏமாந்து இது குழந்தைக்கு பசிக்குதுங்க பால் தான் குடிக்கணும்னு சொல்லி அதுக்கு தாய்ப்பாலோ அல்லது பசுமாட்டு பாலோ பச்சை குழந்தைக்கு 7 வயசுக்குள்ள கொடுத்த குழந்தைக்கு 7 கோடி பாவம் நிவர்த்தி ஆகுமா? எப்படி சார்? நல்லா யோசிங்க. மேச தலை, ரிஷப கழுத்து, மிதுன தோள்பட்டை, கடக மார்பு. அப்ப இந்த இடத்துல அந்த அந்த நம்மளுடைய உடம்பு, அந்த மார்புக்கு உண்டானவர் சந்திரன் எங்க போய் உட்கார்ந்திருக்காரு? எந்த வீட்டில் உச்சம்? ரிஷபத்துல உச்சம். அந்த ரிஷபத்துல உச்சம்ங்கும் போது அது மேசம் என்பது ஒரு குழந்தை பிறக்குது. பிறந்தோடனே பசிச்சதுன்னா வாக்குஸ்தானம் 2ஆம் பாவம், மேசத்துக்கு 2 ரிஷபம். அந்த ரிஷபத்துக்குள்ள இருக்கக்கூடிய பசுமாடு, அது ரிஷபம்னு பேர் வச்சிங்க. ஒரு நாள் தாய்க்கு தாய்ப்பால் வத்தி போச்சுன்னா பசுமாட்டு பாலை கொடுத்தாவது அந்த தாய் வளர்த்தனுங்கிறதுக்காகத்தான் அன்னைக்கு ரிஷபம்னு பேர் வச்சாங்க சார். புரியுதா உங்களுக்கு? ஏன் பசுமாடு கூட வருதுன்னு? 4ஆம் இடம்ங்கிறது வீடுன்னு சொல்லிட்டீங்க. வீடு கட்டுனொன்னே எந்த ஜீவனை கூட்டிட்டு வந்து முதல் வந்து பூஜை பண்றீங்க? பசுமாடை கூட்டிட்டு வரீங்க. அப்ப 4ஆம் அதிபதி உச்சம்னா வீடு கட்டி பிரவேசம் பண்ணும் போதுதான் நீங்க வீட்டுக்கு முதல் ஜீவனங்கள் வந்து மனிதர்கள் வராதுக்கு முன்னாடி பசுமாடை கூட்டிட்டு வந்து அந்த மகாலட்சுமி ஐஸ்வர்யம் அந்த வீட்டுக்குள்ள முதன்னு வரணுங்கிறதுக்காகத்தானே அந்த பசுமாடை கொண்டு வரீங்க. அப்ப மேசத்துக்கு 4ஆம் இட வீடு, 4க்கு அதிபதி ரிஷபம், சந்திரன் உச்சம். அதனால அங்க தாய்ப்பாலும் அங்கதான், நீங்க வீடு கட்டி தொட்டில் கட்டி தூங்குற இடமும் அங்கதான். 4ஆம் இடம் தாயுடைய மடி அங்கதான். அவங்க ரிஷபம் என்பது அங்க சந்திரன் முழு தாய் உச்சமாகிற இடம் அங்கதான். அப்ப இது எல்லாமே அந்த காலத்துல பசுமாட்டுக்கும் பெற்ற தாய்க்கும் அந்த பால் வந்து ரிஷபத்துக்குள்ளையும் கடகத்துக்குள்ளையும் தான் ஆதி காலத்துல ஒரு பெரிய ரகசியமா வச்சிருக்காங்க. நீங்க கடகம் என்பது நண்டு, கரெக்ட் தானுங்க ஐயா? சார் அதானா? இந்த கடகம் என்பது நண்டு அதானே? இந்த நண்டு வந்து கன்சீவ் ஆயிருச்சுன்னா எப்படி குஞ்சு பொரிக்கும் சார்? அது மேலே ஓடு கீழே ஓடு பேக்கேஜ் ஆயிருச்சு, எப்படி வரும்? தன்னுடைய தாய் நண்டு ஓடு உடைஞ்சு குஞ்செல்லாம் பொழைச்சுக்கும், தாய் இறந்துரும். தியாகம் செய்யக்கூடிய ஒரே ராசி கடகராசி. எப்படிங்க ஐயா? விருச்சிகம் கேட்கிறாரு பாருங்க சார். விருச்சிகம் கேட்கிறாரு. விருச்சிகம்னா தேளு. இந்த தேள் எப்படி? மாட்டு சாணம் கொண்டு போய் எங்க போடுறீங்களோ அதுக்குள்ள வந்து 1 மாசம் 2 மாசம் கிளம்பிச்சு அந்த மாட்டு சாணத்தை யாரும் எடுக்காம விட்டீங்கன்னா உள்ள குச்சி விட்டு எடுத்து பாருங்க 100 தேள் வெளியில வரும் சார். புரியுதா? மாட்டு சாணத்தை 1 மாசமோ அல்லது 2 மாசமோ அதை எடுக்காம விட்டுட்டீங்கன்னா அதுக்குள்ள தேள் ஒரு 100 தேள் வெளியில வரும். அதனாலதான் நான் சாணம் எடுக்க போனா தேள் கொட்டிச்சுன்னு சொன்னாங்கல்ல அந்த காலத்துல பழமொழி. ஏன் இப்படி சொன்னாங்கன்னா இதுதான் அந்த லாஜிக். அதுக்கு தான் பாருங்க, அந்த மாட்டு சாணத்துக்கும் இந்த தேளுக்கு என்ன தொடர்புன்னு சொல்லுங்க சார். மாட்டு சாணத்துக்கு தேளுக்கு என்ன தொடர்புன்னு சொல்லுங்க. ரிஷபத்துல வந்து மாடு இருக்குது, அதோட 7ஆம் பார்வை எங்க விழுகும்? அதனால அது விருச்சிக தேளா மாறிச்சு. எப்படிங்க ஐயா? சார் உங்களுக்கெல்லாம் கை தட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு எப்படி சொல்றீங்க சார்? நீங்க கை தட்டணும்ல சார். பசுமாடு வந்து அங்க சாணம் அங்க விழுகுது,
சாணத்திலிருந்து உங்களுக்கு தேள் வருதா இல்லையா? அப்ப விருச்சிகம் என்பது பலகால ராசியா இருந்தாலும் அந்த விருச்சிக உருவானதே பசுமாட்டு சாணத்துல தான். கரெக்டுங்களா? அப்போ யாரெல்லாம் விருச்சிக ராசியில பிறந்துக்கிறாங்களோ அவங்க சந்திர நீசம்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதானே? டிகிரியில எல்லாம் தாண்டி போனவனு. நீங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முழு தோஷம் எது தெரியுங்களா? பசுமாடை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து 19 முறை சுத்தி பசுமாடை வீட்டில் வச்சு கோமாதா அந்த அந்த மேதகம் அந்த யூரின் எல்லாமே கம்ப்ளீட்டா அந்த வீட்டில் ஒரு நாள் நீங்கள் பசுமாடை கட்டி வச்சு நீங்கள் அங்கே பசுமாட்டுக்கு வந்து ஒரு நாள் பூரா நீங்கள் உணவு கொடுத்தீங்கன்னா விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு அன்னையிலேருந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உருவாயிரும். என்னங்கய்யா? எத்தனை நட்சத்திரம் இருக்குதுல்ல சார்? அதில் எத்தனை நட்சத்திரம் இருக்கு? எத்தனை நட்சத்திரம் இருக்குது? விசாகம் இருக்குதுங்க, அதுக்குள்ளதான். விசாக நட்சத்திரம் 3 பாதம் அதுக்குள்ளதான் இருக்குது. திருச்செந்தூர் முருகர் அதுக்குள்ளதான் இருக்கார். செவ்வாய் வீட்டில் செவ்வாய் பலமா இருக்கார். அதுக்கடுத்து என்ன நட்சத்திரம்? அனுசம். அணு சம் இல்லைங்களா? அணுனா உயிர். அதனாலதான் என்ன சொன்னாங்க சார்? காலச்சக்கரத்துக்கு ஆயுள் ஸ்தானம் எத்தனாம் இடம்? 8ஆம் இடம். 8ஆம் இடம் வந்து எந்த வீடு வரும்? விருச்சிகம் வரும். விருச்சிகத்தில் இருக்கிற நட்சத்திரம் என்ன? நடு நட்சத்திரம். அது அணு சம்மத்தை விட்டுருங்க. அணுன்னா என்ன? உயிர். அதனால 8 உயிர் போச்சுன்னா அங்க சுடுகாட்டுக்கு போகணுங்கிறதுக்காகத்தான் அணுசம்னு வச்சிருக்காங்க. என்னங்கய்யா? அணுனா உயிர். உயிர் போகிற இடத்தை உருவாக்குற இடம் இதுதான். அப்போ அணுசம் இருக்கு. சனியோட கர்மம் அங்கதான் இருக்கு. கரெக்டுங்களா ஐயா? அதுக்கு அடுத்தது கேட்டை இருக்குல்லங்கம்மா. கேட்டை இருக்குது. நம்மளை சுத்தி ஒரு காம்பவுண்ட் செவரு நமக்கு ஒரு அலைவரிசையா இருக்கிறக்காக அந்த காலத்திலேயே நம்மளுக்கு அறுக்க போடுறதுக்காக கேட்ட நட்சத்திரம்ங்கிறது நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துல புதனை கொண்டு போய் அங்க வச்சிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல பாருங்க, குரு சனி புதன் இவங்க 3 பேருமே இதுக்குள்ள இருக்காங்க இல்லைங்களா? இந்த 3 பேருமே விருச்சிகத்துக்கு தொடர்பா இருக்கிறனால தான் ரிஷபம் இங்கிருந்து பார்க்கறனால அந்த வீட்டில் பசுமாடை காலையில் சிவன் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா பசுமாட்டுக்கு ஒரு கோமாதா பூஜை பண்ணுவாங்க. காலையில் இந்த ஆதிகால பரிகாரமாக எடுத்து அந்த கோமாதாவோடவே பூஜை முடி வரைக்கும் கூட நின்னாலே விருச்சிகம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும். எப்படிங்க ஐயா? இது எல்லாம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ இதெல்லாம் ஆதிகால பரிகாரத்தில் பாகம் 2 அடிச்சுட்டு இருக்கிறவங்க. பாகம் 2 அடிச்சிருக்கோம். இந்த பாகம் 2ல் எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா டிவியில் படம் ஓடுற மாதிரியே வருது. அதாவது எதுவாக இருந்தாலும் அந்த காலத்தில் முன்னோர்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்களோ அந்த வாழ்ந்த வாசத்தை எடுத்து ஆதிகால பரிகாரம் 1330 பேப்பர் ரெடி பண்ணி இது ஒரு 6 கிலோ 7 கிலோவில் அந்த புத்தகம் நல்லா பெருசாக தயார் பண்ணி வரலாறு பெற்ற புண்ணிய ஒரு வரலாறாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த புத்தகத்தை எல்லா ஹோல்சேலாக உலகத்தில் எங்கெல்லாம் முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்களோ அதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு பரிகார புத்தகமாக வச்சுட்டு போயிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் பின்னாடி ஏதாவது ஒரு சந்ததிகள் யாராவது வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்மளுக்கு ஏதாவது வேணுங்கிறக்காக இப்போவே அது ப்ரிப்பேர் ஆகுது. நீங்கள் உங்கள் வீட்டில் போய் ஒரு டைரி ஒன்று எடுத்து ஒரு விஷயம் மட்டும் செய்யுங்க. உங்கள் குலதெய்வம் எந்த ஊரில் இருக்குதுன்னு எழுதுங்க. உங்கள் அப்பா அம்மா பேர் எழுதுங்க. உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு எத்தனை பேர்னு எழுதுங்க. நீங்கள் எந்த மண்ணில் பிறந்தீங்களோ அதை எழுதுங்க. நீங்கள் என்ன தொழில் பண்ணீங்களோ அதை எழுதுங்க. இது மட்டும் எழுதி வச்சிருங்க. அடுத்த தலைமுறையில் ஜோசியர்கிட்ட வந்து குலதெய்வம் எங்கே இருக்குன்னு யாருமே கேட்க மாட்டாங்க, நீங்கள் எழுதி வச்சா. எப்படிங்க ஐயா? சார் அதானே? எழுதி வச்சீங்கன்னா நீங்கள் அடுத்த தலைமுறையில் நீங்கள் பிறந்த பிறப்பு இறப்பு இடம் எதுன்னு கண்டுபிடிச்சி அடுத்த தலைமுறை வந்து அந்த குலதெய்வத்தை நீங்கள் விளக்கு போட்டு அமைச்சிட்டு போயிடுவீங்க. அந்த விளக்கை பற்ற வைக்கிறதுக்கு அடுத்த வாரிசு பிறக்கும். அப்போ இந்த ரெக்கார்டு பதில் சொல்லுமா சொல்லாதா? சொல்லுங்க. அப்போ இந்த ஆதிகால பரிகாரம்ங்கிறத நாம் இன்னைக்கு இந்த புத்தகத்தில் எழுதிட்டோம். அதில் சின்னதாக ஒரு பட்டம் கொடுத்தாங்க, ஜோதிட ஞானின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அதையவே போட்டுட்டேன், ஜோதிட ஞானி சுபமாரிமுத்துன்னு போட்டுட்டேன். ஒரு 100 வருஷமோ அல்லது 300-400 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இல்லாத காலம்னு ஒன்று இருக்கும். அப்போ அடுத்த தலைமுறை வரும்போது எப்படி யாரோ ஒரு ஞானி எழுதிக்கிறான்னு தானே சொல்லுவாங்க. என்னங்கய்யா? சார் ஞானி எழுதிக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஞானி இப்போ இல்லை. ஆனால் 400 வருஷம் ஆனால் ஞானின்னு பட்டம் கொடுப்பாங்க இல்லைங்களா ஐயா? பிரபஞ்சத்தில் போயிருக்கு. இப்போ சப்த ரிஷிகளையும் 18 சித்தர்களையும் நம்ம ஞானின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அவங்க எந்த ஜென்ரேஷனில் அவங்க விட்டுட்டு போனாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி ஜோசியர் எல்லாமே ஒரு சித்தருக்கு சமம் தானே சார்? அதானே சார்? உங்களுக்கு கடவுளுடைய தூதரா இல்லையா? நீங்கள் மட்டும் சொல்லுங்க சார். நீங்கள் கடவுளுடைய தூதரா இல்லையா? ஜாதகம் பார்க்கறக்கு மனவேதனையோடு போனா கவலைப்படாதம்மா, உன்னுடைய கிரக நிலவுரை என் கையில் இருக்கு. இன்னும் 1 மாதம் போனா உன் வாழ்க்கையில் நீ எதுக்கு சாக போற, இழந்ததெல்லாம் மீண்டும் வரப்போகுதுன்னு சொன்னோன்னே அந்த அம்மா பூஸ்ட் ஆயிடுறாங்க சார். அதானே? அந்த அம்மா நான் வந்து நீ வாழவே முடியாதுங்க, என் புருஷங்கிட்ட இனிமேல் நான் பிழைக்க மாட்டேன், என் குழந்தைகளெல்லாம் விட்டுட்டு நான் எங்கேயாவது போய் சாகலான்ட்டு இருக்கிறேன்னு நினச்சிட்டு வரவங்களுக்கு ஜாதகம் பார்க்க வந்தா எல்லா கணக்கும் போட்டு இந்த 30 நாளில் உங்களுக்கு இந்த புத்தி மாறுது,
இந்த திசையிலிருந்து வெளியே வர போறீங்க, உங்க பட்ட கஷ்டமெல்லாம் நீங்கிருன்னு நீங்க ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் ஒரு வார்த்தை சொன்னா, அந்த அம்மா தற்கொலை முயற்சிக்கு போன அம்மா, சரி சாகிறது எப்ப வேணா செத்துக்கலாம், 30 நாள் தானே அதுக்கப்புறமாவது பார்த்துக்கலான்னு அந்த அம்மா வீட்டுக்கு உயிரோட போவாங்க. 30 நாளுக்கு அப்புறம் பிரபஞ்சத்துல சார் 30 நாளைக்கு அப்புறம் பிரபஞ்சத்துல அந்த அம்மாவை பாதுகாப்பு பண்றதுக்கு யாரோ ஒருத்தர் இருப்பாங்கல்ல. ஏன்னு நம்ம கிட்ட வந்து யாரும் வந்து ஜனனத்தை கணிக்கத்தான் நம்ம பிறந்திருக்கோம், மரணத்தை கணிக்க கூடாது. கரெக்டா இல்லையா சார்? ஒன்ன நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க ஜனனம்னு, ஒரு வாக்குலிங்கோட இன்னும் 2-3 நாள் குழந்தை வருது சொல்லி பிறந்துருது. இல்லை ஏதாவது ஒரு வழியில நீங்க ஒரு குழந்தைய நம்ம ஏதோ கணிச்சு எடுத்துறோம். மரணம் ஒண்ணு மட்டும் கடவுளை வச்சுட்டு போறாரு. ஜனனத்தை நம்ம எடுத்து அவங்கள ஜனனமோடவே நல்லபடியா வாழ வச்சா ஜோசியருக்கு அடுத்த தலைமுறைக்கும் நாம உலகத்துக்கு அறிவு சொல்லக்கூடியவங்களா ஒரு மகானா பிறக்கலாமா விட முடியாதா? ஜோதிடம் வந்து பெரிய சார், ஜோதிடம் வந்து ஜோதிடம் ஜோசியம் இல்லை. கரெக்ட் தானுங்கய்யா? திடம் அப்படின்னு என்னங்க? ஜோதி உள்ள இடம். அது என்ன சொல்லுது? ஜாதகத்தை கணிச்சு நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து இதுதான் நடக்கும்னு திடமா சொல்லுங்கிறதுக்காக திடம்னு வச்சாங்க. அதானுங்க ஐயா? சாதகம் பார்க்க போறேன்னு சொன்னாங்க. அது என்ன சாதகம் பார்க்க போறேன்னு? நமக்கு பாதகமா இருக்கிறதுனால இந்த சாதகமா சொல்லக்கூடியவர் அவர் தான். அவர்கிட்ட போனாவது நம்ம பாதகத்தை சரி பண்ணி சாதகமா மாத்தி கொடுப்பாருன்னு சாதகம் பார்க்க போறாங்கன்னு பேர் வருது. இல்லாட்டி சாதகம் பார்க்கறன்னு ஏதாவது இருக்கா பேரு? ஜோதிடர் தானே. சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி கன்சல்டிங் சென்டர், ஒவ்வொருத்தர் விஞ்ஞான ஜோதிடம், இப்படி என்னென்னமோ வச்சிருக்கிறோம். அப்போ எதுவுமே இல்லை. அப்போ இந்த ஜோசியை மட்டும் இந்த தலைமுறையில் நம்ம எழுத சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அதில் ஒரு விஷயம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஜோதிடம் என்பது தர்ம தொழில். அதில் நம்ம பணம் சம்பாரிச்சு 100 ரூபாய் சம்பாரிச்சா வெறும் 2 ரூபா மட்டும் தர்மம் பண்ணிட்டா வரக்கூடிய கஸ்டமர்கிட்ட இருந்து வரக்கூடிய கர்மா நம்ம வீட்டுக்குள்ள சேவாகாதான். என்னங்கய்யா? 100 ரூபாய் சம்பாரிச்சா 2 ரூபா மட்டும் கடவுளோட சொத்து, 98 ரூபாய் எனக்கு, 2 ரூபா மட்டும் தர்மத்துக்கு. இப்படி சேர்த்து வச்சு 100 ரூபாய்க்கு 2 ரூபாய்னா அப்போ 10,000 ரூபாய்க்கு 200 ரூபா தான் தர்மம். நம்ம 10,000 ரூபாய் சம்பாரிச்சா 200 ரூபாயில தக்காளி சாப்பாடு 5 சாப்பாடு 10 சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். அந்த வயிறு வாழ்த்துச்சுன்னா நம்ம கர்மா நம்மளை விட்டு போயிருமா? பரிகாரம் அதுக்குள்ளே இருக்கு. அதில் தான் நம்ம இந்த அன்னதானத்தை ரொம்ப காலமாக ஆரம்பித்தோம். இடப்பட்ட காலத்தில் அஸ்ட்ரோபாபையா கிடைச்சாங்க. அவங்க ஒரு பெரிய அளவுக்கு மாநாடு நடத்திக்கிட்டே இருந்தாங்க. நம்மளுக்கு இந்த மாநாட்டிலையெல்லாம் யாரையுமே கூப்பிட மாட்டாங்க. ஏன் கூப்பிட மாட்டாங்கன்னா, அந்த காலத்தில் ஃபோன் வசதி ரொம்ப கம்மி, யாருக்கு மெசேஜ் போகாது. சரி, ஒன்று இவ்வளவு ஜோசியர் ஒரு இடத்துல பார்த்தா நம்ம ஜாதகத்தில் ஒரு தோசை நிவர்த்தி ஆயிருமில்ல சார்? அப்படித்தானா? உங்களை எல்லாம் பார்த்தா நீங்கள் பார்க்குற பார்வையெல்லாம் இப்போ நேராக 7ஆம் பார்வை இப்போ எங்கே விழுகும் சார்? நீங்கள்லாம் 1, நான் 7, இப்போ எங்கே விழுகும்? இங்கே தான் விழுகுது. கரெக்டுங்களா? அப்போ இதில் புனிதமான மனுஷங்க எத்தனை பேர் இருக்கீங்க? அத்தனை பேர்த்துடைய பவரும் இங்கே இருக்கிறனால தான் இந்த தலைமையான இடத்துல சில பேர்த்த உட்கார வைக்கும் போது அவங்களுக்கு பவர் மேலே பவர் கூடுது. கரெக்டுங்களா இல்லைங்களா ஐயா? அதனால தான் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண போனால் 1000 பேர் 1,00,000 பேர் ஒரு இடத்துல இருக்கிற இடத்துல கண்கொள்ளாத காட்சி அப்படியே பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் அன்னைக்கு மட்டும் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சி, ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அதுக்குள்ளே போய் வர்றதுனால இந்த கேப் எதுவும் இல்லாதனால தான் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குதுன்னு அந்த காலத்தில் ஊரை அழைச்சி கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்க. கரெக்டுங்களா ஐயா? இதெல்லாம் ஆதி காலத்தில் செய்ய வேண்டிய கடமைகள். இப்போ உங்களுக்கு பசிக்குதான்னு சொல்லுங்க, நான் பார்க்குறேன் சார். இப்போ உங்களுக்கு பசி இருக்கா? சாப்பிட்டது கொஞ்சம் ஞாபகம் போயிருச்சு, ஏன்னா ஞாபகத்திலே சொல்லலையே. என்ன சார்? நீங்க இருக்க வரைக்கும் பசிக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா சார் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நாமளும் இன்னைக்கு நம்ம முகுந்தன் ஐயாவுடைய இதில் அவர் கேட்டார், சார் 75வது கருத்தரங்கம் ஏதாவது நீங்கள் அன்னதானம் பண்ணுறீங்களான்னு கேட்டார். அப்போ நான் சென்னையில் இருந்தேன். எத்தனை பேர் வருவாங்க? 100 பேர் வருவாங்க. சரி, 100 பேர்த்துக்கு நீங்கள் சாப்பாடை போட்டுருங்க. ஒருவேளை நான் வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா அதுக்காக நீங்கள் சாப்பாடை காக்க வைக்க வேண்டாம், நீங்கள் சாப்பாடு போடுங்க, முடிஞ்சால் நான் வந்துடுறேன்னு 2 அர்த்தமாக சொல்லி வச்சேன். இந்த 75 கருத்தரங்க அவர் நடத்துறதுக்கு என்ன பாடுபட்டிருப்பார்? அப்படித்தானே இவர் பாடுபட்டிருப்பார். கரெக்டாக சொல்லுங்களா ஐயா? சார் ரவின்னு அவர் பேர் வச்சுக்கிறாங்களா இல்லைங்களா? அவர் ரவின்னு முன்னாடி வச்சிருக்க கொஞ்ச நாள் அவர் மீட்டிங்கில் பார்க்குறேன். யதார்த்தமான கருத்துக்கள் எல்லார்த்தையும் கூப்பிட்டு சந்தோஷப்படுத்தி அவர் 4 கருத்தை உலகத்துக்கு கொடுக்கணும். அவரோட சுறுசுறுப்பு, வேகம், இதையெல்லாம் பார்க்கும்போது கரும்பு திங்கிறதுக்கு கூலி கொடுக்கணுமா? வேண்டியதில்லை இல்ல. அதனால தான் கூப்பிட்டனே ஓடியாந்துட்டோம். கரெக்டுங்களா ஐயா? இந்த எத்தனை மக்களுக்கு அவங்க வந்து ஒரு உறுதுணையாக இருக்காங்க. இப்போ 2-3 நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க.
அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு இது. அதனாலதான் எனக்கு பேசுறதுக்கு மைக்கு கொடுக்கலன்னு என்ன பண்றதுன்னா முதல்ல 5000 ரூபாயை அஸ்ட்ரோ பாபா ஐயாட்ட கொடுக்க சொல்லிட்டேன். ஏன்னு கேளுங்க, நாம் வந்த நேரம் 1 மணி. இந்த பரணி நட்சத்திரம் மாதிரிங்க, பரணினா காகம், அது எல்லாத்தையும் ஒரே கூட்டமா கூட்டும். ஒருத்தர் எந்திரிச்சு போனாங்கன்னா எல்லாம் எந்திரிச்சு போயிருவாங்க. பரணி நட்சத்திரக்கார் சார், புரியுதுங்களா? பெரிய கூட்டத்தை பரணி நட்சத்திரக்கார் சேர்த்திருவாரு. அவர் ஆகாது இந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்னு அவர் சொல்லிட்டாருன்னா எல்லாரும் கிளம்பிடுவாங்க. அப்ப என்ன ஆகும் பிரச்சனை? நம்ம கொடுக்காம போயிருமல்ல. அதனாலதான் ஐயா கிட்ட கொடுத்து மறுபடியும் எங்கிட்டயே ஆரம்பிக்கிறாருன்னு ஐயா கிட்ட சொல்றாரு. அவர்கிட்ட அந்த 5000 ரூபாய் கொடுத்து எத்தனை வருஷம் இருக்குங்க ஐயா? எனக்கு ஐயா 13 வருஷத்துக்கு முன்னாடி 5000 ரூபாய் அன்னதானத்தை கொடுத்தோம்ங்க. இன்னைக்கு 56வது அன்னதானம் அங்க இதுல நடந்துட்டு இருக்குதுங்க, பள்ளிவாளையத்துல. அப்போ ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறது பெரிய புண்ணியங்க ஐயா. நாம் சம்பாரிச்சு நம்மளே வாழ்ந்துட்டு நம்மளே இந்த உலகத்தை விட்டு போயிடக்கூடாது. நம்ம செய்ய இன்னொருத்தர் செய்வாங்கன்னு நான் சொன்னேன். இதை தேடிட்டே இருந்த இந்த மீட்டிங்லயே அவர் கூப்பிட்டு இவரை சொல்லிட்டாரு, இவர் 2வது அன்னதானம். அப்ப அடுத்த மீட்டிங்ல இன்னொருத்தர் பிறப்பாரா பிறக்க மாட்டாரா? அப்ப வறுமை இல்லாம சாப்பிடலாம். கரெக்டுங்களா சார்? ஆதி காலத்துல நம்ம 32 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜோசியம் பார்த்தேன். அன்னைக்கு இந்த ஜோதிடம் பூராமே கணித பூரா வகுத்தல் கணக்கு. இந்த வகுத்தல் கணக்கிலேயே ஒரு வார்த்தை தூக்கி வச்ச, வகுத்தல் போட்டா தான் வகுத்துக்கு சோறு, இல்லாட்டி இல்ல. எப்படிங்க ஐயா? நீங்க ஜோதிடம் என்பது இப்ப சாப்ட்வேர் வந்ததுனால லக்கணம் அதே போட்டு கொடுத்துருது. லக்கணம் அதே போட்டு கொடுத்துருது. கிரகங்களை எல்லாம் அதே வரைஞ்சு கொடுத்துருது. திசா புத்தி வரைக்கும் காமிச்சு கொடுத்துருது. இப்ப பலன் மட்டும் நீங்க சொன்னா போதுன்றுச்சு. அதான பிரச்சனை? அதானுங்க ஐயா. இன்னும் கொஞ்ச நாள்ல இப்ப நிறைய அப்டேட்ல வர்ற காலத்துல 1 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு உண்டான பலனும் யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஜோசியருக்கு வேலை இல்லாம போயிரும் இல்லையா? கரெக்டு தானே? அப்படி இருக்கும் காலகட்டங்கள்ல நீங்க தர்மம் ஒண்ணு செய்யறதுக்கு மட்டும் இந்த உலகத்துல இந்த ராசி கட்டத்தை கணிக்கும் போது அந்த காலத்துல உங்களுடைய ஜனன நாளிகை முதல்ல நீங்க எடுக்கணும். மணியை நாளிகையை மாத்த தெரியணும். மணியை 1 மணி நேரத்துக்கு 2.5 நாளிகை, 10 மணி நேரம் குழந்தை வந்தா அது 25 நாளிகைன்னு எழுதியிருப்பாங்க. நம்ம 6 மணிலேருந்து எண்ணிட்டு வரணும். நீங்க 25னா 10லேருந்து 11 எண்ண முடியாது. காலையில சூரிய உதயம் 6 to 6 30 நாளிகை, மறுபடியும் கீழே இருந்து 6 to 6 30 60 நாளிகை. இந்த 60 நாளிகை சேர்ந்தது ஒரு நாள். எப்படிங்க? இது அந்த காலத்துல இதை கண்டுபிடிச்சு ஒரு 70ல ஒருத்தர் பிறந்திருப்பாரு. அந்த 70வது வருஷ பஞ்சாங்கத்தை எடுத்து அந்த மாசம் அந்த வருஷத்தை எடுத்து அதுல கிழமை எடுத்து அதுல அவர் எந்த தேதி எடுத்து அந்த தேதி நேரம் என்ன நட்சத்திரம் என்ன திதி என்ன யோகம் என்ன காரணம்ங்கிறத எழுதி அதுல இருந்து நாளையை பிரிச்சு அவருக்கு என்ன லக்னம் வருதுன்னு கட்டத்தை அமைச்சு அதுல இருக்கிற கோச்சாரத்தை கொண்டு போய் போட்டு இதுதான் உங்க ஜனன ஜாதகம்னு கணிச்சு கொடுக்கணும். எப்படிங்க ஐயா? என்னங்க? இதுதான். அதுல மகாதிசை வேற பிரிக்கணும். ஆதி எந்த பரம நாளிகை, தாய் மாதா கர்ப்பத்தில் சிவிட்டம் நீக்கி சென்றது போக நின்றது இருப்பு 6 வருஷம் 11 மாசம் 20 நாள். இன்னையிலிருந்து உன்ற திசை ஆரம்பிக்குன்னு 32 வருஷத்துக்கு முன்னாடி தரிக்கால் பாட்டிலிருந்து 10 வரைக்கும் படித்தோம். இதனாலதான் இந்த ஆதிகால பரிகாரம்னு சொல்லி அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கையில கணக்கு போட்டே இன்னைக்கு வந்ததுனாலதான் நம்மளால இந்த ஜோதிடத்துல கொஞ்சமாவது இப்படி சொல்ல முடியுது. கரெக்டுங்களா ஐயா? அப்ப சொல்லுங்க, 32 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் நம்ம கிட்ட வாங்குறதுக்கு சக்தி இல்லை. ஆனா இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு லேப்டாப்லயே ஒரு சாஃப்ட்வேர் போட்டு தராங்க. ஆனா அன்னைக்கு இந்த கை கணிதம் இருக்குது. அதுல அசுவதியும் பரணியும் கார்த்தியும் காலும் கொண்டது மேசம்னு படிக்கணும். கார்த்திகை முக்காலும் ரோகிணி மிருகசீர திருவரையும் கொண்டது ரிஷபம்னு படிக்கணும். அசுவனியும் பரணியும் கார்த்திகை காலும் கொண்டது மேசம் அப்படின்னு என்னங்க? அசுவனி 4 பாதம், பரணி 4 பாதம், இன்னொரு 1/4 பாதத்தை உள்ள சேர்த்தி அசுவதியும் பரணியும் கார்த்திகை காலும் கொண்டது மேசன். அதனாலதான் அந்த காலத்துல ஒரு பழமொழி உண்டு, ஜோசியர் காலப்பொடி. ஜோசியம்னா ஜோசியர் போய் காலை பிடிக்கணுமா, வைத்தியர் கையை பிடிக்கணுமா? இது எதாவது தெரியுதாங்க? ஜோசியர் காலை பிடிச்சுக்கணுமா, ஜோசியர் போய் ஏயா காலை பிடிக்கணும்னு ஒருத்தர் கேட்பார்ல தப்பா? வைத்தியர் கையை பிடிக்கணுமா? அப்படின்னா ஒரு கிரகம் எந்த நட்சத்திர காலில் இருக்குதுங்கிறத பிடிச்சாதான் ஜோசியர் சொல்ல முடியுமா. அதனால ஜோசியர் காலப்பிடி, வைத்தியர் கையப்பிடினாங்க. அவர் வைத்தியர் கையை பிடிச்சா அந்த பொண்ணு எத்தனை மாசம் முழுகாம இருக்குதுன்னு கரெக்டா சொல்லிடுவாரா. அப்ப வைத்தியர் கையப்பிடி ஜோசியர் காலப்பிடின்னு ரகசியத்தையும் கூட ரகசியமா இன்னும் வச்சிருக்காங்களா இல்லையா? சொல்லுங்க சார். இதெல்லாம் தான் மக்களுக்கு ஒரு சுவையான வார்த்தைகள். கரெக்டுங்களா ஐயா? எத்தனையோ மீட்டிங் நம்மளை எல்லாம் நிறைய கூப்பிடுறாங்க. நம்மளால முடிஞ்சது ஒரு அன்னதானம், நல்ல ஒரு பாசிட்டிவான வார்த்தைகள். இதை சொல்லித்தான் இவ்வளவு தூரம் வந்தோம். இப்ப பாருங்க, டெய்லி புதியுகத்துல 6 மணி 50 நிமிஷத்துக்கு புது கண்டென்ட்டர் தயார் பண்ணி டெய்லி 6:50க்கு எல்லா டிவிக்கும் வந்துருச்சு.
இது இல்லாமல் நம்ம வள்ளுவர் வாக்குன்னு ஒரு தாய் செயல் ஒன்று ஆரம்பித்தோம். இன்னைக்கு அதில் 1330 வீடியோ கரெக்டாக வள்ளுவர் எப்படி திருக்குறள் எழுதினாரோ அதுபோல் எப்படியாவது சொந்த வீடியோ போட்டுற முடியும்னு நினச்சோம். இப்போ 1330 வீடியோ வள்ளுவர் வாக்கு சேனல் இருக்குதுங்க. 4 தலைமுறைக்கு அது தாட்டும். இதை படித்தாலே ஒரு பெரிய ஜோசியர் ஆயிடலாம். அவ்வளவு எனர்ஜி அதில் கொடுத்து இந்த கூகுள் அழியாமல் இருக்க வரைக்கும் அந்த வள்ளுவர் வாக்கு அழியாது. எப்படிங்க ஐயா? பணம் காசு சம்பாதிக்கிறது ரெண்டாவதுங்க ஐயா. பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் ஜோசியம் கிடையாது, யோகம். அது ஒரு மனிதனுக்கு அது யோகம். யோகம் வேற, நம்ம பிறப்பு வேற. யோகம்னு என்ன தெரியுங்களா? ஒரு பூர்வீக சொத்து 100 ஏக்கரா பூமி, ஒருத்தருக்கு சொத்து வித்தா அவர் பங்கு வந்துரு, அவர் உழைக்கவே இல்லை வருது, இது யோகம் தானே. ஆனால் அது 1 ஏக்கர் அவர் சம்பாதிக்கணும் எவ்வளோ கஷ்டம். அப்போ யோகம் வேற, உழைப்பு வேற. கரெக்டுங்களா சார்? நாம பிறந்ததுலேருந்தே ஒன்றும் இல்லை, வளர்ந்து இவ்வளோ தூரம் வந்து 10 பேர்த்துக்கு முன்னாடி நம்ம நிற்கிறக்கும் ஒரு பெரியவங்களோட ஆசீர்வாதமும் அந்த பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்கணும். அதுக்குத்தான் வாசன் பஞ்சாங்கத்தில் ஒரு எழுத்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்களா? ஜனனே ஜென்ம சவுக்கியானாம், ஜனனே ஜென்ம சவுக்கியானாம், வர்த்தனே குல சம்பந்தம், பதவி பூர்வ புண்ணியானாம், லிக்குதே ஜென்ம பத்திரிகா. இது எது கொடுத்தாங்க? ஒரு குழந்தை ஊனம் இல்லாமல் கைகால் நல்லா இருந்து பேசுறதுக்கு திறமை இருந்து நல்ல அறிவோட ஒரு குழந்தை பிறந்தா அதுவே ஜனனே ஜென்ம சவுக்கியானா. வர்த்தனே குல சம்பந்தம்னா அப்போ உனக்கு அறிவு இருக்குதல்ல, அப்போ இந்த ஊருக்குள்ளே நீ நல்லவனா இருந்து அறிவில்லாதவங்களுக்கு நீ அறிவு சொல்லி கொடுங்கறதுக்காகத்தான் ஜனனே ஜென்ம சவுக்கியானா வர்த்தனே குல சம்பந்தம். அந்த குலப்பெருமையை காப்பாத்துங்கன்னு சொல்லுது. பதவி பூர்வ புண்ணியானம், அந்த குலப்பெருமையை காப்பாத்துனா உனக்கே பதவி வரும், புண்ணியம் வரும். லிக்குதே ஜென்ம பத்திரிகான்னா நீ உலக நாட்டில் ஒரு தனி மனிதனா சிறந்தவரா வருவீன்னு தான் 4 வரியில ஜனனே ஜென்ம சவிக்கியானம், வர்த்தனே குல சம்பந்தம், பதவி பூர்வ புண்ணியானம், லிக்குதே ஜென்ம பத்திரிகா. இதை அந்த காலத்திலே சொல்லி வச்சுக்கிறாங்க. இதுக்கு விளக்கம் தெரியலையல்ல நம்மளுக்கு சார், அதானே? அப்போ இப்படியெல்லாம் நம்ம இந்த நேரத்தில் ஆதிகால பரிகாரம்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதினோம். அது உலகம் பூரா கொஞ்சம் போயிட்டு இருக்குது. நிறைய பேர் கேட்குறாங்க அடுத்த பாகம் எப்போ எழுதுவீங்கன்னு. அதனால தமிழ்நாட்டுக்குள்ளே கணக்கு போட்டு பார்த்தோம். 4000 கோயில் மொத்தம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது. இந்த 4000 கோயில் ஒரே புக்கில் கொண்டு வர்றோம். இந்த 4000 கோயிலுக்கும் ஜாதகத்தை வச்சு பரிகாரம் சொல்கிறோம். இத்தனை கோயிலும் எப்படி எப்படி ஐதீகமாக போய் பூஜை பண்ணணும், ஒவ்வொரு கோயிலுடைய சாமி எதுக்காக அவங்க உருவாக்குனாங்க, எந்த சாமிக்கு சக்தி இருக்குது, எதுக்கு சாமிக்கு சக்தி இல்லை, இந்த சக்தியை வர வைக்கிறதுக்கு என்ன வழி, நம்மளோட கர்மாவை குறைக்கிறதுக்கு என்ன வழின்னு ஒரு பெரிய புத்தகம். இதை விட ஒரு 1 கிலோ 2 கிலோ எச்சா அந்த புத்தகம் எழுதிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் சொல்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்தோம். அடுத்த தலைமுறையும் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த வெள்ளகோவில் மீட்டிங்கில் நம்ம ஐயா ரவிசார் ஐயாவுடைய குடும்பம் முதல் நல்லா இருக்கணும், அதை சார்ந்திருக்கிறவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அவர் இதை உருவாக்குறதுக்கு ஒரு துணையாளர்கள் செயலாளர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். ஏன்னா இத்தனை கூடத்தை ஒரு இடத்துல புதுசாக ஒரு இடத்துல சேர்த்த முடியாது. இன்னைக்கு என்ன நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா? சார் அஸ்த நட்சத்திரம். நான் உள்ள என்ட்ராகும் போது நட்சத்திரத்தை பற்றி பார்ப்பேன். இன்னைக்கு என்ன ஊருக்கு போகிறோம்? வெள்ளைன்னா என்ன, அஸ்தம்னா சந்திரன், சந்திரனா வெள்ளை. கோவிலுக்குள்ளே போகிறோம், அதனால வெள்ளை கோவில் வந்தது இன்னைக்கு அஸ்தத்தில் தான் உள்ள போதுன்னு அப்பவே எடுத்தாச்சு. என்னங்க அது? இது கோயில் நிறைய உடுக்க பூஜை புனஸ்தானங்கள் செய்கிறாங்க. அஸ்தம்னா உடுக்க, இங்கே தாளம் இதுக்கு தான் இவ்வளோ பெரிய கோயில் இதை உருவாக்கியிருக்காங்க. ரெண்டாவது அஸ்தம்ங்கிறது இந்த இடத்துக்கு ஒரு பெரிய விநாயகர் சதுர்த்தி உருவாக்குறதுக்காக அஸ்த நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் சேர்ந்து தான் இந்த உலகத்தில் விநாயகர் படித்தாங்கன்னு சொன்னாங்க. அதனால் இந்த காலகட்டங்களில் நம்ம ஐயா இவ்வளோ தூரம் என்னை அழைச்சி இந்த ஆதிகால பரிகாரத்தை கொஞ்சம் பற்றி சொல்லுங்கள், நிறையா மீட்டிங்கில் நீங்கள் பேசிட்டு வர்றீங்க, கண்டிப்பாக நீங்களாம் வரணும்னு சொல்லி ஐயா சொன்னதுனால இந்த இடத்துல ஐயாவுடைய இந்த அறக்கட்டளைக்கு எனக்கு ஒரு 5000 ரூபாய் நான் டொனேஷனையும் கொடுத்து அவங்க இன்னும் மென்மேலும் எல்லா ஜோதிடர்களுக்கு நல்ல ஒரு உணவும் கொடுத்து ஜோதிடத்தினுடைய சுவையான ஒரு வார்த்தை கொடுக்கணும்னு சொல்லி அடியன் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். ஐயா, அதாவது அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளை சார்பில் அழைப்பு விடுத்ததுக்கு இணங்கி இவ்வளோ தூரம் நம்மளுக்கு எல்லாருக்கும் பரிகாரம் பற்றிய விஷயங்களை முன்னாடியே எல்லா சேனல்லையும் பரிகாரம்னாவே சோமாரிமுத்து ஐயா தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் நிறைய பேருக்கு ஜோசியர்களும் சரி மக்களிடத்துலையும் சரி பரிகாரம் உண்மையா பொய்யா, பரிகாரம் பண்ணலாமா வேண்டாமா இப்படிங்கிற ஒரு கருத்து ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் கண்டிப்பாலுமே தெரியுது பரிகாரம் இல்லைன்னா எந்த விஷயம் நடக்கலைங்கிறது மனுஷனுக்கே தெரியுது. ஆனால் பரிகாரம் உண்மைங்கிறதும் தெரியுது. ஓகே, ஒரு நிமிஷம்
ஐயா கேட்டனால தான் ஞாபகத்துக்கு வருது. இப்படி யாராவது கேட்பாங்க உங்ககிட்ட, கரெக்டுங்களா ஐயா? ஏன்னா இன்னைக்கு விஞ்ஞான உலகத்தில் இனி போகிற காலத்தில், அந்த காலத்தில் உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, 90 எடுத்து அந்த பெத்த தாய் பிள்ளைக்கு வச்சு விட்டா கோயிலுக்கு போக வேண்டியதில்லை. அந்த குழந்தை நல்லா இருந்துச்சா இல்லையா? அப்போ அது பரிகாரம் தானே, கரெக்டு தானுங்க ஐயா? இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லிடுறேங்க, இவர் கரெக்டாக கேட்டார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி எல்லாம் நாளைக்கு எகென்ஸ்டான கேள்விகள் வந்துச்சுன்னா நம்ம ஒரு விஷயத்தை மறக்காமல் சொல்லணும். ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவரே செத்துட்டாரு, செத்தவருக்கு எதுக்கு சிங்காரம்? காலில் கட்டி தரத்தனை இழுத்து கொண்டு போய் சுடுகாட்டில் போட்டு போக வேண்டியதானே? அது கருப்பு, கருமாந்தம், கொல்லி வைத்தோர், குடமுடைத்தோர், குளிமேட்டுக்கு மண்ணு தள்ளினோர், வாக்கரிசி போட்டோர், இறை எடுத்தோர், மொட்டை எடுத்தோர் அனைவருக்கு தீட்டுங்கிறீங்க. பேரனை கூட்டிகிட்டு வா பந்தம் முடிக்கணுங்கிறீங்க, எண்ணெய் அறுப்பு வைக்கணுங்கிறீங்க, பாட கட்டணுங்கிறாங்க, அந்த பாடி எடுத்து கொண்டு போய் கரெக்டாக உப்பு எல்லாம் திருநூறு போட்டு அடக்கம் பண்ணணுங்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சு தீட்டு நட்சத்திரம் அடப்பாக இருந்தால் கோயிலுக்கே போகக்கூடாதுங்கிறாங்க. அப்போ இவ்வளவுக்கும் பரிகாரம் ஆதி காலத்தையே இறந்தவருக்கே இவ்வளவு பரிகாரம் இருந்தால் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பரிகாரம் இருக்கா சொல்லுங்கள்? உண்மையாலுமே ஐயா சொல்கிறதெல்லாம் மிக அற்புதமான விஷயம். அதை உள்நோக்கி அதை கவனிக்கிற இடத்துல நம்ம இல்லை, அவ்வளோதானே தவிர. ஏன்னா இப்போ இது ஒரு பெரிய பரந்த உலகம், சரிங்களா? அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தேவைகளை பூர்த்தி பண்ணுறது பெரிய விஷயமா இருக்குது. அதனால் ஒரு கருத்துக்களை போய் படிச்சுட்டு அது இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு ஒரு கருத்துக்களை சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது பிரபஞ்சம் அவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு, சரிங்களா? பிரபஞ்ச அனுமதி இல்லாமல் யாரும் ஜோதிடத்தை கையில் பிடிக்கவோ தொடவோ முடியாது, சரிங்களா? இதில் நீ நான் பெருசுங்கிற போட்டி போடுற இடத்துல இங்கே பிரபஞ்சம் இல்லை, சரிங்களா? பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணும், உங்களே ஒரு திறமசாலி ஆக்கும், உங்களே ஒரு வெற்றியாளர் ஆக்கும். அதே மாதிரி ஐயா வந்து பரிகார விஷயத்தில் சொல்றதுல வெற்றியாளராக இருக்கார், இதான் உண்மை, சரிங்களா? அந்த அனுமதி பிரபஞ்சம் கொடுத்துருக்கு அவருக்கு, ஐயாவுக்கு, சரிங்களா? அதே மாதிரி ஒரு மழை பெய்யுது கூட தான் பரிகாரம். மழை பெய்யுதுன்னா சிம்பிளா கொடை பிடிச்சா மழை இல்லாமல் இருந்துக்கலாமா இல்லையா? தான் பரிகாரம். அதே மாதிரி இப்போ இந்த 2:30 மணி ஆயிடுச்சு, சாப்பிட்டா பரிகாரம், தெம்பா இருப்ப, இது பரிகாரம் தானே? இது சாப்பிடலன்னா நீ 10 நிமிஷம் மேலே மயக்கம் போட்டுருவேன். அப்போ சாப்பிட்டோம்னா என்ன ஆயிடுது? அடுத்த நிமிஷம் இன்னும் அடுத்து என்ன பேச போகலான்னு வர, இல்லைன்னா இன்னொருத்தனோட சண்டைக்கு போகலான்னு தெம்பா வந்துடுறீங்க. எல்லாம் போட்டியா ஏதோ ஓட்டப்பந்தயம் ஓடலான்னு ஓடுறீங்க, ஏதாவது ஒரு தெம்பு வந்துருது இல்லையா? அப்போ ஒரு சாப்பாடுங்கிறது ஒரு பரிகார பொருளாக அங்கே பயன்படுது. ஒரு சோசியேட்ட போறீங்க, அவர் என்ன சொல்றாரு? உனக்கு கவலைப்படாதப்ப 2 மாசத்துல கல்யாணம் ஆயிரும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் பரிகாரம் தான். அது பரிகாரம் தான், ஒன்று சந்தோஷப்படுத்துது இல்ல, அது பரிகாரம் தான். ஆனால் அந்த பரிகாரம் ஒரு சமயம் தோக்கும், ஒரு சமயம் ஜெயிக்கும். எல்லாத்துக்கும் தோல்வி வெற்றியும் உண்டு. ஒரு எல்லா வேலை இப்போ நீங்கள் வந்திருப்பீங்க, நான் இப்போ ஐயா எத்தனை மணிக்கு வருவான்னு நான் எதிர்பார்த்தோம், 10 மணிக்கே வந்துடுறேன்னு என்கிட்ட கால் பண்ணி இன்பார்ம் பண்ணிட்டாரு. அப்போ அது வரல. ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? தொடர்ந்து அதில் பயணிக்கிறோம். ஆனால் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்யுது? அது பரிகாரம் ஆகுது. வல்லைன்னா என்ன செய்யுதுங்க? ஏமாற்றம் ஆயிரும்ல. வல்லைன்னா ஏமாற்றம் தானுங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்யுதுங்க? பரிகாரம் ஆயிடுது. நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்துடுது, நம்ம நினைச்சது மாதிரி காரி சாச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வருது. அந்த நிகழ்வுக்கெல்லாம் உயிர் கொடுக்கறது பரிகாரம் தான். பரிகாரம் இல்லாம எந்த விஷயம் நடக்காதுங்க. அனைத்து செயல்பாடுகளும் பரிகாரம் மூலம் தான் நடக்குது. வடிவேலையா வாங்க, ஈஸ்வரையா எந்திரிங்க மேல, அப்படியே சேர்ந்து பொன்னோட போத்தி ஐயா கௌரவிப்போம்.